இதுலயே வந்து 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள அந்த மாரி பேசினதுக்கு வந்து அவங்க சாரி கேட்கணும். அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அந்த மாரி யோசிக்கிறது ஒரு பக்கம். என்ன இப்படி பேசிட்டீங்க. அதனால நான் வந்து உங்கள நெகட்டிவா போர்ட்ரே பண்ண போறேன்ற மாரி யோசிக்கிறது 2 விதம் இருக்கு. இன்கேஸ் சாண்ட்ராக்கு அவங்கள அந்த மாரி பேசினது தப்பு தான். பட் இருந்தாலும் அது தப்பு தான் அப்படின்னு வந்து எல்லாருமே சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து வேற மாரி பண்ணி அவங்கள வந்து சாரி கேட்க வச்சிருக்கலாம். இது வந்து வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா விஜய் சேதுபதி தான் பண்ணியிருப்பாருன்னா அதுவும் கிடையாது. அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் வந்து பீப்பிள்க்கு ஒரு குட் ஒப்பீனியன் இருக்கும். எவ்வளோ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் எவ்வளோ பேர் வந்துட்டு ஒரு சீப்பான ஒரு ஆக்ட் சீப்பாக வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணி டாஸ்க்கை வின் பண்ணுமா அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இன்கேஸ் அவங்க பண்ணது வந்து சீப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சாண்ட்ரா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணுறது வந்துட்டு அதை விட சீப் இது. இதில் வந்து இன்னும் யார் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சபரி, விக்கல், சிக்ரமன், கானா வினோத் அந்த மொமெண்ட்டில் வந்து அவங்க அது வந்து ரொம்ப மேபி அவங்க உண்மையாகவே யாருக்காது அப்படின்னா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த சாண்ட்ராவோட இந்த ஃபேக் ட்ராமாவில் வந்து அவங்க 3 பேரும் வந்து நம்பி அவங்களும் வந்து அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணி அவங்க ரியாக்ட் பண்ணது அவங்களோட ஆதங்கத்தில் பண்ணாங்க. பட் ஸ்டில் அது வந்து சாண்ட்ரா பண்ணது உண்மையாக இல்லையான்னு அவங்க அந்த நேரத்தில் யோசிக்கல. பிகாஸ் மேபி யாராக இருந்தாலும் அவங்க அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ கயாஸில் இந்த மாதிரி அவங்க 3 பேரும் கத்தி, இங்கே கத்தி, காருக்குள்ளே இருந்த திவ்யா கத்தி, ஒரே ஃபுல்லாக அவ்வளோ கயாஸ் வந்து ஒன்லி பிகாஸ் சாண்ட்ரா வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது தான். மேபி அவங்க வந்து அந்த டாக்டர் கிட்டலாம் போயிட்டு வந்து அவங்க அந்த திரும்பவும் வந்து அந்த காமராஜன் சாரி கேட்க வரும்போது வந்து கத்தி, அதெல்லாம் வந்து ரியலாக யாருக்குமே அப்படிலாம் இருக்காது. பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு ட்ராமா அட்டாக் மாதிரி மாற்றிட்டாங்க. அவங்க பார்த்தாலே வந்து எனக்கு இப்படி இருக்குது அந்த மாதிரி. அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறமா வந்து சபரி ஆரிக்கல்ஸ் யார்கிட்டயோ வந்து வெளியே போனால் என்னை ஆளை வச்சு அடிப்பாங்கல்ல பாரதியன் காமராஜன்ன்ற மாதிரி கேட்டாங்க சாண்ட்ரா. அந்த நேரத்தில் கூட அவங்க வந்து எப்படி அவங்க இன்கேஸ் அவங்க ட்ரூவாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்களுக்குலாம் வந்து அவங்க யோசிச்சு அவங்க எதுக்கு அதுக்கெல்லாம் பயப்படணும். அவங்க ட்ரூவாக தானே இருந்தாங்க. அவங்களுக்கு நிஜமாவே ஹெல்த் இஷ்யூஸ் தானே. அப்படியே வந்து அவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் வச்சு வந்து நம்ம பார்க்கும் போதே வந்துட்டு இது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் வந்து ஃபுல்லாக உண்மை கிடையாது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னா பிரஜன் வந்து எவிக்ட் ஆனப்புறம்லேருந்தே அவங்க பிரஜனோட ஷர்ட் வச்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த வாரத்துலேருந்தே ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருச்சு ஃபுல் ஆக்டிங். ஆனால் நல்லாவே வந்து தெரியுது ஒருத்தவங்களை வந்துட்டு கவுக்கணும், ஒருத்தவங்களை டவுன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம கத்தி சண்டை போட போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா திவ்யா வந்து கத்துறாங்க, ஆப்போசிட்டில் கத்துறாங்க. அதுக்கு 2 பேரில் யார் மேலேயும் வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகி சப்போர்ட்டர்ஸ் வரல. உண்மையாகவே நியாயம் யார் பக்கம் இருக்கு, யார் கரெக்ட்ன்றதை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து இந்த மாதிரிலாம் இவங்களால எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், இவங்களால வந்து எனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, இவங்களால வந்து எனக்கு பேனிக் அட்டாக், ட்ராமா அட்டாக் அந்த மாதிரிலாம் வந்து வந்துருச்சு அப்படின்னு அந்த மொமெண்ட்டில் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க. என்னதான் இருக்கட்டும், உன்னால இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னு வந்து ஒரேடியாக வந்து சாஞ்சிரும் அவங்க பக்கம் ஃபுல்லாக சப்போர்ட். ஸோ இங்கே வந்து நோவேர் பாரதி அண்ட் காமராஜன் பண்ணது கரெக்ட் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து 2 சைடும் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ணது தப்பு தான். அதுக்காக இவங்க ஒழுங்கு, ஆனால் இவங்களும் ஒழுங்கு கிடையாது, இவங்களும் தப்பு தான். அவங்க அந்த அளவுக்கு வந்து எதுக்கு பண்ணணும். இப்போ அவங்களுக்கு அதனால வந்து நிஜமாவே ஃபாலோவர் சப்போர்ட்டர்ஸ் கிடச்சிருந்தா பரவாயில்ல. இல்லையே அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஹேட்டு எல்லாமே இருக்குது. இப்போ வந்து அவங்க அது பண்ணி இப்போ என்ன யூஸ் ஆச்சு, ஒன்றுமே யூஸ் ஆகலை. இதனால அந்த மொமெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தான் வந்து ஏமாற்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் அத்தனை பேர் அவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ், பப்ளிக் ஃபிகர்ஸ் எல்லாருமே வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி போட்டாங்கன்றத தாண்டி அவங்க ஆக்டுக்கு போட்டாங்க. பட் ஸ்டில் சாண்ட்ரா பாவம்னு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. அவங்களுக்குமே இது ஒரு ஏமாற்றம் தான். சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து இப்போ ஒரு ஏமாற்ற நிலை தான் இருப்பாங்க. நம்ம பாவம் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு நிஜமாவே நம்பணும். பட் அது இல்லை அப்படின்னு பார்த்தா யாருக்காக இருந்தாலும் ஒரு ஏமாற்றம் இருக்கும்ல. ஸோ இதுலேருந்து என்ன வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து நான் கெட்டவங்க அப்படின்னு வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அவங்களோட வல்னரபிள் சைடு காட்டி நான் இதுதான் அப்படிங்கிறது சொல்கிற அந்த தைரியம் வந்துட்டு ஒருத்தவங்க நிஜமாவே ரியலாக இருக்காங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ ஆக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை தானே அவங்களோட ஒரிஜினல் இதெல்லாம் காட்டுறதுக்கு. எத்தனையோ இடத்துல வந்துட்டு நம்ம சாண்ட்ரா அவ்வளோ கத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஏன் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப அதுவே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது யோசிச்சு பார்த்தா. ஸோ வந்து இனிமேலாச்சும் இந்த மாதிரி யாராவது ஃபேக் பண்ணாங்க அப்படின்னா ஏன் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீசனில் வந்துட்டு ஜூலி வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லி பண்ணதை வந்து ஆக்டிங்னு சொன்னாங்க. இந்த சீசன்லையுமே ரம்யா இதுக்கும் மயக்கம் போட்டு இருந்ததுக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து அந்த மாதிரி ஏன் யாருக்கும் அந்த மொமெண்ட்டில் யாருக்கும் தோணல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டே இருந்தது. எத்தனையோ சீசனில் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இருக்கிறதே வந்து இவ்வளோ வந்து பெரிய இஷ்யூ ஆனது வந்து இந்த ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி ஆர் மேபி அவங்க உண்மையாகவே இருந்திருந்தாலும், ஆனால் பார்க்க அப்படி இல்லை. பட் இருந்திருந்தாலும் இத்தனை சீசனில் இந்த ஒரு இஷ்யூ தான் வந்து இவ்வளோ பயங்கரமாக பெருசாகி ரெட் கார்டு வரைக்கும் போனது வந்து இந்த விஷயம் தான். ஸோ என்ன அப்படின்னா ஃபேக்காக வந்து யாருனாலுமே நடிக்க முடியும். பட் ட்ரூவாக வந்து கொஞ்சம் பேரால் தான் இருக்க முடியும். ஸோ வந்து அந்த விஷயத்தில் வந்து நம்ம அவங்க 2 பேரையும் பாராட்டிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் போகிற வரைக்குமே வந்து பாரதி வந்து நம்புற மாதிரி சாரி சொல்லவே இல்லை. ஏதோ பேருக்கு சொல்லணுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க நினைக்கிறது அவங்க வந்து அவங்க அதை வச்சு போகிறாங்க. ஆனால் அவங்கள சொல்லி எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஸோ
ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு லேர்னிங்ஸாக எடுத்துட்டு மேபி நாட் இன் டெலிவிஷன் ஆர் நம்ம பார்க்குற மூவிஸ் அதில் தாண்டி ரியல் லைஃப்லையுமே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். ஸோ வந்து அந்த மொமெண்ட்டில் வந்து சடனாக வந்து நம்ம ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணணும். நான் சொல்கிறது வந்துட்டு நாட் இன் சீரியஸ் கேசஸில் இன்கேஸ் நிஜமாவே யாருக்காவது இதுனா நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டைனால ஒருத்தவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தவங்க ஹெல்த் இஷ்யூஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். பிகாஸ் லாஸ்ட்டாக ஏமாற போகிறது வந்துட்டு அவங்க கிடையாது, அவங்கள நம்பி போகிற சப்போர்ட்டர்ஸ் தான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஏமாந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து சொல்ல வந்தது. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.